வடமாநில கொள்ளை கும்பல் எப்படி ஆர்கனைஸ்டா கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம குரூரமா கொள்ளையடிப்பாங்க அப்படிங்கறத தீரன் அதிகாரம் 1 திரைப்படத்துல காட்டியிருப்பாங்க. இப்போ இந்த அளவுக்கு வைலண்டா இல்லனாலும் சென்னையில அங்கொன்னும் இங்கொன்னும் வடமாநிலத்தவர்கள் கொள்ளையடிக்கிற சம்பவங்களை கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா சமீப நாட்கள்ல அடுத்தடுத்து நடந்து வர திருட்டுக்களை பார்க்கும்போது தீவிரமா மீண்டும் வடமாநில கும்பல் சென்னைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்களோ அப்படிங்கிற பயம் பொதுமக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கு. முதல் சம்பவம் கடந்த 14ஆம் தேதி சென்னை சவுகார்பேட்டை மின்ட்டு தெருவில் நடந்திருக்கு. இங்க 70 ஆண்டுகள் பழமையான ஜெயின் கோவில் இருக்கு. சம்பவத்தன்னைக்கு அதிகாலை முகமூடி அணிஞ்சு ஒரு கும்பல் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற கட்டிடத்தோட பக்கவாட்டு சுவர் மூலமா உள்ள நுழைஞ்சி கோவில் பூட்டை உடைச்சி 600 கிராம் தங்கம், 10 கிலோ வெள்ளி பொருட்கள்னு 40 லட்சம் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா 5க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுவரை குற்றவாளிகள் சிக்கல. இந்த சம்பவம் நடந்த அடுத்த 2வது நாள் சென்னை டி நகர்ல அடுத்த சம்பவம் நடந்தது. சென்னை டி நகர்ல நாகேஸ்வர ராவ் தெருவுல இயங்கிட்டு வந்த பிரபலமான துணிக்கடையோட 4வது மாடி ஃபால் சீலிங்க உடைச்சி உள்ள நுழைஞ்ச ஒரு கும்பல் கல்லாப்பெட்டியில இருந்த 9 லட்சத்தை ஆட்டைய போட்டிருக்கு. போலீசாரோட விசாரணையில அந்த கொள்ளை கும்பல் முதல்ல பக்கத்துல இருக்கிற பிரபலமான துணிக்கடையோட ஏசி வென்டிலேட்டர் வழியா கொள்ளையடிக்க நுழைஞ்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஆனா அந்த கடைக்குள்ள சிசிடிவி கேமரா இருந்ததால அப்படியே பக்கத்து மாடிக்கு ஸ்பைடர்மேன் மாதிரி தாவி ஏசி வென்டிலேட்டர் வழியா உள்ள நுழைஞ்சி ஃபால் சீலிங்க உடைச்சி ஆட்டைய போட்டிருக்கு. நைட்டு கடையை சாத்தும் போது பெரும்பாலும் சிசிடிவி கேமராவை கடைக்காரங்க ஆஃப் பண்ணிடுவாங்க. இது அந்த கொள்ளையர்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் 4 தனிப்படைகளை அமைச்சு கொள்ளையர்களை தேடிட்டு வராங்க. இந்த 2 சம்பவங்களையும் வடமாநில கொள்ளை கும்பல் தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு போலீசார் சந்தேகிக்கிறாங்க. இந்த கொள்ளைகள் தொடர்பான விசாரணை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தப்பவே நேபாளத்துல பதுங்கி இருந்த ஒரு கொள்ளை கும்பலை பற்றிய அதிர்ச்சி தகவல் தெரிய வந்திருக்கு. சென்னை நுங்கம்பாக்கம் லேக் வியூ அவென்யூல வசிச்சுட்டு வந்தவர் அபுபக்கர். தொழிலதிபரான இவரு புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக சொந்த ஊரான ராமநாதபுரத்துக்கு குடும்பத்தோட போயிருக்காரு. விடுமுறையை முடிச்சிட்டு சில நாட்கள்ல வீட்டுக்கு வந்த பார்த்தவரு அதிர்ந்து போயிருக்காரு. பூட்டு உடைக்கப்பட்டு உள்ள இருந்த தங்கம், வைரம், காஸ்ட்லி வாட்ச்னு கிட்டத்தட்ட 2 கோடி மதிப்புள்ள பொருட்கள் திருடப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் நடத்தின விசாரணையில தான் அந்த வீட்டுல டிரைவரா வேலை பார்த்துட்டு வந்த சந்திரபரியார் மேல சந்தேகம் வந்திருக்கு. அவர்கிட்ட நடத்தின கிடுக்குப்பிடி விசாரணையில பல திடுக்கிடும் உண்மைகள் அம்பலமாகியிருக்கு. சந்திரபரியார் இந்த கொள்ளை திட்டத்தோட ஒரு சின்ன புள்ளிதான். நேபாளத்தை சேர்ந்த சாந்தா அப்படிங்கிற பெண் தான் இந்த ஹெய்ஸ்டோட மாஸ்டர் மைண்டே. சம்பவம் நடக்கிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு அநாதனு அபுபக்கர் வீட்டுல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க சாந்தா. அன்னையில இருந்து எங்க பணம் நகை வைக்கிறாங்கன்னு வாட்ச் பண்ணிட்டே வந்த சாந்தா கொள்ளையடிக்க டைம் பார்த்து காத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் அபுபக்கர் குடும்பத்தோட சொந்த ஊருக்கு போனதும் தன்னோட ஆட்களை வரவச்சு மொத்த வீட்டையும் ஆட்டைய போட்டது விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த கொள்ளை கும்பலோட ஆட்கள்ல ஒருத்தர் தான் சந்திரபரியார். இவரும் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் டிரைவரா அபுபக்கர் கிட்ட வேலைக்கு சேர்ந்ததா சொல்லப்படுது. தனித்தனியா வேலைக்கு சேர்ந்து டைம் பார்த்து கும்பலா கொள்ளையடிச்சிட்டு போறது இவங்களோட வழக்கம். சமீபத்துல இந்த கேங் ஹைதராபாத்த ஒரு தொழிலதிபர் வீட்டுல இதே பாணியில 2 கிலோ தங்கத்தை கொள்ளையடிச்சதா சொல்லப்படுது. நடந்த கொள்ளை தொடர்பா போலீசார் சந்திரபரியாரை மட்டும் கைது பண்ணிருக்காங்க. சாந்தாவும் அவங்களோட ஆட்களும் நேபாளத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல பதுங்கிட்டதா சொல்லப்படுது. குற்றவாளிகள் அதிகமா வசிச்சுட்டு வர அந்த கிராமத்துல போலீஸ் நுழையிறது அவ்வளவு ஈஸி இல்ல. இதனால தமிழக தனிப்படை போலீசார் நேபாள போலீஸ் உதவியோட குற்றவாளிகளை கைது பண்ணும் வேலையில இறங்கியிருக்காங்க.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.